பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனமா பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனமா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளி நீயே பூ போலே புன்னகையில் பொன் உலகினை கண்டேனமா என் உயிரின் ஒளி நீயே பூபோலே புன்னகையில் உன் உலகினை கண்டேனாமா வாழ்க வளமுடன் வெள்ளாண்டு வாழ்க அஞ்சாத வீரமலருக்கும் குன்றபல ஆடி வர்ற வெண்பல் தொகை பாடி வர மலங்கருவியே இத்துறவே உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனமா. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்கள் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படிலாம் இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றின விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தவர்கள் பதிலளிப்பீரா? அற்புதமான அந்த இடத்தில் இன்று உங்களை ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கங்க. ஆமாம், பிள்ளை அப்போதான் சந்திச்சு கூப்பிட்டாப்புல. ஒரு அற்புதமான இந்த இடத்துல உங்களை சந்தித்ததில் பெருமையான சமயம் புன்னகையை பற்றி பேசியிருக்கீங்க. நீங்கள் அதுலேயே தொட்டுக்குவோம். புன்னகை, கள்ளத்தனமான புன்னகை, கபட புன்னகை, கர்வ புன்னகை, அது மாதிரி பாச புன்னகை, நேசமான புன்னகை, பரிவான புன்னகை, அடுத்து ஒரு இலக்காரமான புன்னகை. இந்த எல்லாமே இது இருக்குது இந்த பூலோகத்தில் இருக்க. அப்போ மகாபாரதத்தில் இருந்துச்சு, ராமாயணத்தில் இப்போ இருந்துச்சு. அதாவது கர்வ புன்னகை, கர்வமான ஒரு புன்னகை இருக்கும். இது எங்கேன்னா ஒரு 4 புன்னகை மட்டும் எடுத்துக்குவோம். எல்லா புன்னையும் பேசினா ரொம்ப நேரமாயிரும். கர்வமான ஒரு புன்னகை. ஆதிசேஷன் ஒரு கர்வம் இருக்குது. எப்பயுமே ஆதிசேஷன் ஒரு கர்வம் இருக்கும், எப்பயுமே இருக்கும் அவர்கிட்ட. என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை சிவன் கைலாயத்துக்கு போகிறாரு. யாரை? சிவனை பார்க்க. யமன் கைலாயத்துக்கு போகிறாரு சிவனை பார்க்க. அப்போ கைலாயத்துக்கு வெளியே ஆதிசேஷன் இருக்காரு. கர்வம், அவர்கிட்ட ஒரு கர்வம் இருக்கான். யமன் போனவர் வெளியே ஆதிசேஷனை பார்க்குறாரு. ஆதிசேஷன் பின்னாடி ஒரு மரத்தில் ஒரு பறவை, ரொம்ப அழகான பறவை. பார்க்கும்போதே மனம் குளிரக்கூடிய பறவை, பல வண்ணங்களில் இருக்குது. பார்க்குறாரு. யமன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த பறவை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் சிரிப்பில் ஒரு அர்த்தம். ஆதிசேஷன் பார்க்குறாரு. அவர் என்ன பார்க்குறாரு, யமன் பறவையை பார்த்து சிரிக்கிறாரு. ஒருவேளை அந்த யமன் பார்த்தாலே பறவைக்கு செத்து போயிருமோ அப்படி என்ன பண்ணுறாரு, எப்படியா அந்த பறவையை காப்பாற்றணுமென்ட்டு யமன் பார்த்து பறவையை பார்த்து சிரிச்சுட்டு கைலாயத்தில் போயிட்டார் சிவனை பார்க்க. இந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கர்வம் இல்லை, அவன் பெரிய கர்வ சிரிப்பு செஞ்சுட்டு பறவையை கொண்டு 100 காலத்துக்கு அப்புறம் 100 காலத்துக்கு அப்பால் ஒரு நதிக்கரையில் விட்டுட்டு வந்துடுது. வந்தேன்னே அப்படி மறுபடியும் கைலாயத்துக்கு வெளியே இன்னும் ஒரு அதாவது சொல்லுவாங்களே கர்வம் அப்படி சிரிப்போடு உட்காந்துருக்கு. யமன் போய் சிவனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டார். வந்தால் ஆதிசேஷன் கர்வமாக ஒரு சிரிப்பு யமனை பார்த்து, இலக்காரமா ஏகத்தாளமா, நீ அந்த பறவையை பார்த்தையா, அந்த நீ பார்த்தாலே பறவை செத்துரும், அதனால் நான் பறவையை கொண்டு அங்கே விட்டேங்கிற ஒரு கர்வம். பார்த்தாரா யமன், என்ன பார்க்குற, பறவையை பார்க்குறியா, பறவை இல்லை, அதை கொண்டு போய் நான் 100 நீ பார்த்தாலே செத்து போயின்னு தெரியும், அதனால் 100 காலத்துக்கு அப்புறம் கூட நதியில் விட்டு வந்தேன். அப்போ தான் சிரிச்சாராம்.
அவர் சிரிப்பில் ஒரு உண்மை இருந்தது. இந்த பறவையோட விதி இன்னைக்கு 100 காலத்துக்கு அப்புறம் ஒரு நதிக்கரையில் பச்சை பாம்பு வாயில் சிக்கணும்னு இருக்குது. நான் இதை எப்படிடா இங்கே கொண்டு சேர்த்து இது விதி எனக்கு நம்ம முடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வேலையை நீ சுலபமாக்கிட்ட பற்றியா அப்படின்னு ஆதிசேஷன் கர்வம் சிரிப்பொன்று அழிந்தது. அந்த கர்வமான சிரிப்பு கொஞ்ச நேரத்தில் பரிதாபமாயிடுச்சு. ஐயோ நம்ம பேசாமல் பறவை கொஞ்சம் விடாம வந்தால் பறவையாவது இங்கே இருந்திருக்குமே, தப்பிச்சிருக்குமே. ஏன்னா சில நேரத்தில் விதி கூட மாறும் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. ஒரு சில இடத்துல இருந்தால் நம்ம விதி வந்து நம்ம பக்கத்தில் வராது. அது மாதிரி ஒரு சிரிப்பு, கபட சிரிப்பு வந்து கபடமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தது. மகாபாரதத்தில் கண்ணன் தான் கபடமான சிரிப்பு சிரிச்சுட்டே பாரு. யதார்த்தமான சிரிப்பு, நேச சிரிப்பு தாயிடம் இருக்கும். தாய் பெற்றா இருந்தால் ஒரு பாசமான சிரிப்பு இருக்கும். மகனை பாப்பா, ஏப்பா ராத்திரி நல்ல சோறு போட்டாங்களே சாமி, கஞ்சி கரைச்சி தரவா, குடிக்கிறியா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். அந்த புன்னகையில் அது எந்த கலப்படமும் இருக்காது. அது ஒரு பாச புன்னகை. அப்புறம் வந்து காதலி கள்ளத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. காதலின்ற ஒரு கள்ளத்தன சிரிப்பு இருக்கும். அதில் கள்ளத்தனமும் இருக்கும், காதலும் இருக்கும், களவாணித்தனமும் இருக்கும். இப்போ இருக்கிற கள்ள சிரிப்பில், இப்போ உள்ள காதலில். அது மாதிரி ஒவ்வொரு புன்னகைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சாமி. கடைசியில் கர்ணன் ஒரு புன்னகை புரிந்தார். உயிர் பிரியும் நேரம், உயிர் பிரிய போதும் புன்னகையோடு பார்த்தாரு. கிருஷ்ணன் வந்துட்டார் வயோதிகனா. ஐயோ, ஏன்னா கர்ணனின் மரணம் எல்லாரோட மனசை வலிச்சிச்சு. கர்ணன் மட்டும் உயிர் போகிற மாதிரி இருக்கான சிரிச்சுட்டே இருக்கார். புன்னகை முகம் புன்னகையில் மாறல. அந்த முகத்தில் பார்க்குறாரு கிருஷ்ணர், சாக மாட்டானே, செஞ்ச தர்மமெல்லாம் காத்துக்கிட்டே நம்ம போவோம்ட்டு என்ன பண்ணுறாரு, வயோதிகனா போய் ஒரு கபட சிரிப்பு. கர்ணா என்ன வேணும்னு கேட்டாரான். ஏன்னா சில பேர் கொடை வள்ளல்கள் இந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் வாங்க, எவ்வளோ வாழ்ந்துக்கிட்டா போய்கிட்டா என்னப்பா வேணும், கஷ்டப்படியா, பணம் கஷ்டமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது அவங்க குணம். அது மாதிரி கர்ணன் என்ன பண்ணுறாரு, என்னையா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் பார்த்தாங்க கிருஷ்ணன், என்ன வேணும், உன் தானத்தை பூரா தர்மமாக கொடு. அப்போ தான் கர்ணன் சிரிச்சாரன், நீ வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், சரியா, இந்த மகாபாரத்தை பூரா நீ கபட மாட்டியவன், ஆனால் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லு. நான் சிரிச்சுட்டே தான் கேட்குறேன், ஏன் என்னுடைய வீரம் அங்கீகரிக்கப்படவில்லை? நான் ரொம்ப நல்லவன், எல்லா இடத்துலையும் என்னை எல்லா அர்ஜுனோட நான் சிறந்தவன், எல்லா இடத்துலையும் வீரன், ஆனால் என்னை அங்கீகரிக்கவே இல்லையே. நீ நினச்சதான் என்னை அங்கீகரிச்சுக்கலாமே, முன்ன சொல்லியிருக்கலாமே. அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னார், யார் அங்கீகரிக்கல, யாரோட உனக்கு அங்கீகாரம் கொடுக்கல? உன்னை பார்த்து பயந்தமே, அதுவே உனக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். உன்னை பார்த்து பயந்தேன்னா உன் கவச குண்டலத்தை கேட்டு வாங்கணும். பிச்சை எடுக்க வச்சேன்ல தேவேந்திரன், தெரியாமல் பிச்சைக்காரன் மாதிரி, அது உனக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். அது மாதிரி பொய் சொல்ல வச்சோம், அது ஒரு அங்கீகாரம். உன்கிட்ட துடைக்க வச்சோம், அந்த மரத்தை வாங்க விடாமா, அது ஒரு அங்கீகாரம். உன் தாயவே உங்கள்கிட்ட சத்தியத்தை கேட்டு வாங்கினேன், அது ஒரு அங்கீகாரம். உன்கிட்ட எல்லா சக்தியும் அங்கீகாரத்தை என்னை பார்த்து பயந்த மாதிரி, அதுவே ஒரு அங்கீகாரம். அப்போ தான் கேட்டேன், என்ன வேணும், உன்னை விஸ்வரூபமாக பார்க்கணும். கடைசியில் உயிர் பிரியும் நேரத்தோட சிரிச்சுக்கிட்டே புன்னகையோடு உயிரை விட்டவர் யாருன்னா கர்ணன் தான். மகாபாரத் என்னென்னா, இவன் கர்ணன் இறக்காமல் இருந்திருக்கலாம், மகாபாரதத்தில் கர்ணன் இறக்காமல் இருந்திருக்கலாம், ராமாயணத்தில் யார் இந்திரஜித் இறக்காமல் இருந்திருக்கலாம். வாழ வேண்டியவர்கள் நல்லவர்கள். நீங்கள் அதெல்லாம் தடுத்துருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. எங்கே பொம்பளை இருக்கலாம், அங்கே போய் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆமாம், பேசுங்க. சொல்லுக சொல்ல பிரிதோரு சொல்ல சொல்ல வெள்ளும் சொல்லி இன்மை அறிந்து பேசுவதெல்லாம் பேச்சாகாது. பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசக்கூடிய வார்த்தையில் முதல் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும். சபை அறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் சொல்லி பேச்சுக்குன்னு சில அங்கங்களை வகுத்து வச்சிருக்கா. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பாக இருக்கணும். சும்மா வெட்டி பேச்சு வீண் பேச்சுன்ற இடத்துக்கு இல்லாமல் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கிற மாதிரி இந்த இடத்துல பேசணும். ஆரம்பத்தில் வந்தீங்க, நல்ல விஷயங்களை பேசுனீங்க, கும்பாபிஷேகங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க, முருகப்பெருமானை பற்றி விவரங்களை பேசுனீங்க, நல்லா தான் அந்த நேரத்தில் பேசுகிறீங்க. ஆனால் அந்த நாரதரை கண்ட உடனே உங்களுக்கு என்னமோ இருக்கும்போது பொம்பளைகிட்ட நல்லா பேசுவீங்க, இல்லை என்ன இப்படி தான் பேசுவீங்க. என்னை பார்க்கன்றோம், உங்களுக்கு அந்த நாரதரை பார்த்தா உனக்கு எப்படிமா தோணுது? ஏன் அதே மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. இப்போ புன்னகையோடு இருக்கோம்னா புன்னகையில் ஆணவமாக சிரிக்கக்கூடிய சிரிப்பு உண்டு. ஏகலமாக சிரிக்கிற ஆணவமாக சிரிக்கிறவனே இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஆணவமாக சிரிக்கிறது செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சில பேர் கேவலப்பட்டு சிரிக்கிறது உண்டு. ஏகலமாக என்ன அப்படி இருக்கான் அப்படி நல்ல ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனாக அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அவனால் முடிஞ்சளவுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்குறான்னா அதையும் பார்த்து ஏளனம் வச்சிருக்கிறது. நீ எல்லாம் இந்த வேலை பார்த்து வந்துட போறியா? அதாவது பொதுவாக சொல்ல போனாக்க இந்த மாதிரி நாடகத்துறையில் ஆரம்பத்தில் படித்து வளர்ந்து வருகின்ற பொழுது சில ஊர்களில் நடந்த விஷயங்கள் சில பேர் நடந்திருக்கு. அப்படிலாம் ஒரு மனுஷன் ஒரு பாட்டு கேட்டு ஒருத்தன் தனியாக பக்கத்தில் பாடிக்கிட்டு இருக்கேன்னா ஆரம்பத்தில் பழகின்ற பொழுது சுதி சேராமல் இருக்க
தாளம் போகும். இப்பயே சில பேருக்கு போகத்தான் செய்யுது, போக வைக்கிறதும் உண்டு. அப்படிலாம் இருக்கின்ற பொழுது அப்படி போக வச்சுட்டு சில பேர் ஏகலம் வச்சிருப்பா, வாரியா அப்படி போறியா பாரியா அப்படின்னு. அதே மாதிரி நாடகத்தை படித்து வரக்கூடிய காலகட்டத்தில் சாதாரண கிராமப்புறங்களில் பிடிக்காத ஆட்கள், ஏன்டா இவெல்லாம் நாடகத்தில் படித்து இவெல்லாம் பெரிய ஆளாக வர போகிறானா அப்படின்னு ஏளனமாக சொன்னவர்கள் உண்டு, ஏளனமாக சிரித்தவர்கள் உண்டு. ஆனால் அப்பேற்பட்டவர்களுக்கு முன்னாடியும் அந்த கலைஞன் வளர்ந்து ஒரு இடத்தை வந்து அடைகின்ற பொழுது அவங்க முகரையிலெல்லாம் கரிய பூசண மாதிரி ஆகுது. புரியுங்களா? இப்படி சிரிக்கிற விஷயத்தில் உண்டு. இதே மகாபாரதத்தில் பாஞ்சாலியை துயில் புரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த துரியோதன கூட்டமே சிரித்தது. யாரை பார்த்து? பாஞ்சாலி பொம்பளையை பாரு. எல்லாத்தையும் வச்சு அடகு வச்சு ஆடினதுக்கு பிறகும் பாஞ்சாலியையும் தனக்கு அடிமையாக்கி அடகு வச்சு ஆடிட்டு இப்படி பொன்னாட்டியை இழந்துட்டு இருக்காங்களே 5 பேர் அப்படின்னு நினைத்து அங்கே இந்த சபையில் அனைவரும் ஏகலமாக சிரித்தார்கள். அது மட்டுமா? அப்படி சிரித்தவர்களுக்கு முன்னாடி அதே இடத்துல அரக்கு மாளிகையில் தங்கியிருக்கின்ற பொழுது அங்கு அழித்தார்கள் உண்டு, தீக்கரை விட்டு எரித்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு மாளிகையில் இருக்கின்ற பொழுது அற்புதமான ஒரு மாளிகை யாரு? பஞ்சபாண்டவர்களிடத்தில் உண்டு. அந்த மாளிகைக்கு துரியோதனன் வருகின்றான். துரியோதனன் வருகின்ற பொழுது நாட்டுதான் அந்த பெரிய பட்டு பிள்ளைகளாச்சே வாங்கப்பான அழைக்கின்றார்கள். அழைக்கின்ற பொழுது ஒரு இடத்துல தர மாதிரி அறிஞ்சு காணல் நீராகப்படுது. தரதானேன்னு நினைச்சு அங்கே காலை வைக்கின்றான் துரியோதனன். அது தண்ணிக்குள்ள போய் உளுந்த உடனே பாஞ்சாலி ஆட்டம் உன்ன மாதிரி ஒரு அந்த பொம்பளை என்ன பண்ணா சிரிச்சா ஏகலமாக. பாரு, தரையை நினைச்சு காதல் போய் தண்ணிக்குள்ள விழுந்து நடக்கிறியாடா அப்படின்னு. அப்பையும் அப்படி ஒரு கோபம், ஒரு பொம்பளை நம்ம இப்படி சிலைச்சு விட்டாளே அப்படின்னு ஏகலமா அங்கேயும் சிரிச்சா. அதே மாதிரி அதே மகாபாரதத்தில் பீஷ்மராகப்பட்டவர் அன்பு படுக்கையில் படுத்திருக்கின்ற பொழுதும் அங்கே பார்த்து அங்கேயும் ஒரு ஏகலமான ஒரு சிரிப்பு அவளுக்கு புன்னகை வந்தது. அப்போ தான் பீஷ்மர் கேட்டார், ஏன் எதுக்கு இப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிற அப்படி கேட்கின்ற பொழுது, இல்லை அவ்வளோ ஒரு சபையில் துரோணர், நீங்கள், பிரம்மச்சார் அனைத்து கர்ணன் அனைவரும் இருக்கின்ற பொழுது என்னை துயில் உரிந்தார்கள். அப்போது வாய் திறக்காம தானே 50 பேர் அதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது அதையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ வந்து இப்படி அன்பு படுக்கையில் படுத்திருக்கீங்களே அப்படின்னு அவ சிரித்தது அங்கே நம்மளை சிரித்தார்கள். இப்படி விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போகிறோம்னா நிறைய பொம்பளைகளை தான் பார்ப்பீங்கன்னா, பொம்பளைகளை பார்க்குறோம்னு எதுக்கு பார்க்குறேன்? நல்லவதுக்கு தான் பார்ப்பேன், நற்செயலை செய்வதற்கு தான் பார்ப்பான். ஏன்? அத்ரி மகரிஷோட மனைவியாகப்பட்ட அனுசியாதியாகப்பட்டவள் ஒரு பெண்ணாகப்பட்டவள். அந்த பெண்ணுக்கு பெருமை தேடி கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் பல விஷயங்களை பார்த்தேன். ஏன்னா யாருக்கும் கிடைக்காத இரும்பு கடையில் என்னிடத்தில் கிடைத்தது. அந்த இரும்பு கடையில் கொண்டு போய் முத யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்? ஆதி பராசக்தி அபிராமி கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஏமா இந்த இரும்பு கடையில் எனக்கு வறுத்து கொடுங்க அப்படி கேட்ட உடனே, ஆத்தாடி எங்களால் நான் வறுத்து தர முடியாது அப்படின்னு ஆதிபராசக்தி சொன்னா. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்? என் பாட்டி மகாலட்சுமி அன்புக்குரிய யோகலட்சுமி கிட்ட போய் கொடுத்தேன். இதையாவது நீயாவது வறுத்து கொடுமான்னு. அவங்களும் வறுத்து தர முடியாதுன்ட்டா என் பாட்டி மகாலட்சுமி. அதன் பிறகு யாரிடத்தில் கொண்டே கொடுத்தேன் அப்படின்னா, என் தாயாகப்பட்ட கலைவாணி கலையரசியிட கொண்டே கொடுத்தேன். நீயாவது வறுத்து கொடுமான்னு. அவங்களும் வறுத்து தர முடியாதுன்ட்டாங்க. 3 பேர் வறுத்து தர முடியாதுங்கிறீங்களே. பூலோகத்துக்கு போகிறேன், என் மதினி ஒருத்தருக்காக அவங்கள்ட்ட போய் வறுத்து வாங்கிட்டு வரண்டு அத்ரி மகரிஷியோட மனைவி அனுசியாதேவி வெண்ணிடத்தில் வந்து கொடுத்த உடனே தன் கணவனுக்கு பாத பூஜை செய்த அந்த ஜலநீரை எடுத்து தெளித்து வறுத்து கொடுத்தா. அதை கொண்டாந்து காட்டின இந்த பெண்கள்கிட்ட 3 பேர்கிட்டையும். உடனே பாருங்க, பெண்ணாகப்பட்டவள் பிறக்கின்ற பொழுதே கூட பிறக்கிறது என்ன தெரியுமா? பொறாம கோணா. நம்மளை காட்டில் ஒரு பொம்பளை பூலோகத்தில் இருக்காளா? இருக்கக்கூடாதேவே அப்படி நினைச்சு என்ன பண்றாங்க? அவளுடைய கற்பை கலங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். உண்மையில் அது கிடையாது விஷயம். பூலோகத்தில் இருக்கிற அந்த பெண்ணோட பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று முப்பெரும் தேவிகளை நினைத்த ஒரு விதம். ஏன்னா தெய்வங்களுக்கெல்லாம் கற்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணோட பெருமை இந்த பூலோகத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக தன் கணவன்மார்கள் 3 பேரை அழைத்து, சிவபெருமன், பிரம்மா, மகாவஸ்திரி 3 பேரை அழைத்து, பூலோகத்தில் அந்த பெண் இருக்கா, அவளை எப்படியாவது அவருடைய கற்பை கலங்கப்படுத்துங்க, சோதனைக்கு உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்போ மும்மூர்த்தியிலும் பூலோகத்துக்கு வர்றாங்க. அத்திரி மகரிஷியுடைய வீட்டுக்கு வர்றாங்க, அந்த ஆசிரமத்துக்கு. வருகின்ற பொழுது எப்படி வர்றாங்கன்னா, ஒரு சாமியார் போல வேடம் தரித்து அங்கே வந்து பிச்சா பேபின்னு பிச்சை கேட்டாங்க. அந்த பெண்ணு பார்த்தா, ஆக 3 சாமியார் வந்திருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்னு உள்ள உட்கார வச்சு உணவுகளை பரிமாற போகிறாங்க. அந்த உணவுகளை பரிமாற போகிற நேரத்தில் என் பாட்டன் பெருமாள், இந்த கபடகானத்துக்கு சொன்னீங்களே கண்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, அப்படிப்பட்ட என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு? ஏமா, எனக்கு நீங்கள் 3 பேருக்கும் உணவு பரிமாற போடுறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அது எப்பேற்பட்ட நிபந்தனை அப்படின்னா, உங்கள் உடம்புல ஒட்டு துணி இருக்கக்கூடாது.
எந்த ஒரு ஆடையும் இன்றி பிறந்த மேனியோடு நீங்கள் வந்து எங்களுக்கு உணவு பரிமாறினா தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னாரு. அந்த பெண்ணு அதுக்கும் அசரவில்லை. ஏன்னா கர்ப்பத்திரமை கொண்ட பெண் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறா, தன்னுடைய அறைக்கு சென்று குடிலுக்குள்ளேயே உள்ளே சென்று ஆடைகளை அகற்றி வென்று தன் கூந்தலால் உடம்புல பூரா மறைச்சிக்கிட்டு வந்தங்க. அப்போலாம் அப்படி இருந்துச்சு கூந்தல். ஏன்னா இயற்கையான விஷயத்தில் இருந்தது. சாதாரண கிராமப்புறங்களாம் அந்த காலத்துலலாம் கரம்பையத்தான் தேய்ச்சி தலையில் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க தாய்மார்கள். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் முடி அப்படி இருக்கேன், முடி அப்படி வளர்ந்துச்சு. இன்றைக்கி முடி வளரணும்னு கண்டதெல்லாம் தேய்ச்சி இருக்கிறதெல்லாம் கொட்டி போய் அம்பிட்டு ஒட்டு மசரோடு தெரியுது. ஏன் மசரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இப்போ இருக்கிறத சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அந்த கூந்தலை மறைச்சிக்கிட்டு அந்த பெண்ணாகப்பட்ட உணவு பரிமாற போனா அப்பையும் பார்த்தார் யார்? கிருஷ்ண பரமாத்மா. பெருமாள் பார்க்குறாரு, இப்படி வந்தால் அவளோட அங்கத்தை பார்க்க முடியாது அப்படின்னு வாயு பகவான் அழைத்து காற்றாக வீச சொன்னாங்க. அப்போ காற்று வீசினா என்னாக? கூந்தல் பறக்கும். கூந்தல் பறந்துட்டா இவளுடைய அங்கத்தை பார்த்துப்படலாமே அப்படின்னு வாயு பகவான் அழைத்து காற்றாக அடிக்கிற செல்ற நேரத்தில் அந்த பெண்ணாகப்பட்டவர் சுதாரித்துக்கிட்டா. வந்திருக்கிற மூவர் சாதாரண சாமியார் பயில கிடையாது. வந்திருக்கக்கூடிய மூவர்களும் மும்மூர்த்திகள் என்பதை அறிந்து அதே தன் கணவனுக்கு பாத பூஜை செய்த அந்த ஜலநீரை எடுத்து 3 பேர் மாரி தெளிச்சா மூவரும் குழந்தையா மாறிட்டான். குழந்தையா மாறினதுக்கு அப்புறம் பெண்ணாகப்பட்டவர்கள் பிறந்த மனையோட உணவு பரிமாறினாலும் தாய்க்கு சமமாக ஆகிவிடுவார்கள். அப்படி உணவுகளை பரிமாறின பிறகு இந்த விஷயத்தை 30 தேவிகள்கிட்ட சொன்ன, என்னம்மா நீங்கள் அனுப்பி விட்டீங்க மூவரையும் குழந்தை ஆக்கிவிட்ட அந்த பெண் அப்படின்னு. மறுபடியும் 30 தேவிகளும் பூலோகத்துக்கு வந்து அந்த அனுசா தேவி இடத்துல என்னுடைய கணவனை கொடுங்க அப்படின்னு மூவரும் மண்டிட்டு கேட்டார்கள். அதனால திருப்பி அடும்னா. ஆனால் அந்த குழந்தை ஒன்றாக அணைத்தனால் தத்தாத்திர் என்ற பெயரிலே ஒரு உரொட்டரோடு 3 தடையோடு இந்த பூலோகத்தை அவதரிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பெருமையால் இந்த பூலோகத்திலே பல விஷயங்கள் உண்டு. பலவிதமான பெருமைகளை இந்த நாரதனாகப்பட்டு நான் அப்படி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லவர்களுக்கு உபயோகமாக இருக்கு, கெட்டவர்களுக்கு தீங்கு அமையும். அப்படி இருக்குன்ற பொழுது இன்னைக்கு உங்களை பார்க்க வந்துடுறேன். எதுக்கு? கீழே இருக்கிற உன்னை கொண்டு உயர்வான இடத்துல வச்சு பார்க்கணும்னு தான் நான் கேட்குறேன். உங்களை இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? நல்ல விஷயம். நிறைய பேசி எதுக்கு நம்ம காவல்னா வேலை முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயம் பேசி நீங்கள் என்னைய கொண்டு உச்சாணிலாம் வைக்க வேணாம் சாமி. நான் நடந்துக்கிறேன், நான் நடை வாழும் வாழ்க்கை நான் தன்னை போல் நான் உன் மேலே போயிடுவேன். ஒரு விஷயம் தெரியுங்களா? அதான் ஆரம்பத்திலே என்ன போல் வாழ்வாய் மகளே அப்படின்னு அவர் என்னப்படிதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், போற முடியும். சோதனையில் கொடுத்து பசிங்கப்படுத்தி செஞ்சு அதுக்கப்புறம் உச்சாணியில் வைக்கிற பேர் பெருமை கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்ட வாழும் வாழ்க்கை நடந்துக்கிற முறை இருப்பா 5 நிமிஷம் பேசிக்கோம்பா போயிட்டு வரட்டும். ஆமாம், அப்போ அவங்களே தன்னை போல வந்து மனித மக்களின் உள்ளத்தில் போயிடுவாங்க, மக்களின் மனதில் உள்ளத்தில் போய் உட்காந்துக்குவாங்க. வேற எங்கேயும் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் வந்து நடிகர்கள் வந்து முன்ன பின்ன இருப்பாங்க, கிராமத்துக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க செய்வாங்க. அதுதான் கிடையாது. இப்போல்லாம் எப்பேற்பட்ட கலைஞனையும் ஏற்றுக்கிறாங்க. கிராமத்து மக்கள் எப்பேற்பட்ட கலைஞனையும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு கலைஞர் 80,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அவர் என்ன சுதியோடைய பாடிக்கிட்டு இருக்காரு, இல்லை நளினமாக ஆடிக்கிட்டு இருக்காரா? எதுக்கு வந்து ஏற்றுக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா இப்போ நேரம், ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பாடுறது பாடலை ஆடலை, ஆனால் ஏதோ ஒன்று அவர்கிட்ட பிடிச்சிருக்கு, அதனால் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அது மாதிரி மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. மக்கள் மனசு வச்சு எல்லா நடிகரையும் உச்சத்தில் தான் வச்சுருக்காங்க. யாரையும் வந்து எல்லா நடிகை வாழ்ந்துட்டு, அது ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம், திரௌபதியை பற்றி சொன்னீங்க. தீதும் நன்றும் பிறர் தரான். பெண்மகள் எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும், எல்லா இடத்துலையும் சிரிக்கக்கூடாது சொல்லுவாங்க. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம்னா என்ன? பயம் இருக்கணும். அக்கம் பக்கம் உள்ள பெரியவங்கள்ட்ட பயம் இருக்கணும். மடம் எங்கே என்ன விஷயம் பேசணுமோ அங்கே தான் பேசணும். மாமனார் மாமியார் அப்பா அம்மாவும் அந்த விஷயம் அங்கே போய் பெண்மகள் வந்து இது இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும். மடம் நாணம், 4 செவத்துக்குள்ள தான் வரும் நாணம். பயிர்ப்பு, கணவன் தான் ஒரு கையெழுத்த வெட்டிட்டான்னு சொல்லணும். இதுதான் வந்து பெண்ணோட குணம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஞ்சாலி வந்து அந்த மகாபோர் நடந்ததுக்கு ஒரு காரணம், பாஞ்சாலியும் ஒரு காரணம் சொல்லலாம். பாஞ்சாலியும் ஒரு காரணம். இவன் எல்லாம் சொல்லுவாங்க துரியோதனன் கெட்டவர்னு. துரியோதனன் கெட்டவர்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் ஏகபத்தினி விரதம் தான் இருந்தார். பொண்டாட்டி தவிர யாரும் இதில் எடுத்தும் பார்க்க கிடையாது. கடைசி வரைக்கும் முன் வச்ச கால பின்னாடி வைக்கலை. போரின் தர்மங்களை சரியாக வந்து பின்பற்றினார். போரின் தர்மத்தை அவர் மாற்றவே கிடையாது. சரிங்களா? என்னன்னா இது வர காரணம் என்னென்னா, இந்திரபிரஸ்தத்தை கொடுத்துறாரு. இன்னைக்கு இருக்க டெல்லி தான் இப்போ இந்திரபிரஸ்தம். இன்னைக்கு இருக்க பாருங்க டெல்லி, அது அப்போ இந்திரபிரஸ்தம். இந்த வந்து பெரிய காடு, பெரிய காடு, அதை வந்து பாண்டவர்களுக்கு கொடுத்துறாரு. துரியோதனன் வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தரை எது தண்ணி இந்த மாளிகை கட்டுறாங்க. உங்களுக்கு தான் துரியோதனை பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களை கூப்பிடணும்? நமக்கு பிடிக்காம கூப்பிட்டு எதுக்கு மவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்? பேசாமல் விட்டுருக்கணும். கூப்பிட்டாங்க. துரியோதனன் வர்றாரு. வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி தரையை தண்ணியும் தெரியாமல் இருக்கும், அது தண்ணியாக நினச்சிட்டு தாண்டுறாரு. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, திரௌபதி தோழியோட நின்றுக்கிட்டு குருடை பெற்ற பிள்ளை தானே கணுத்தலைன்னு சொல்லுது.
அப்போ ஒருத்தருக்கு ஒரு அங்கம் குறைவாக இருந்தால் நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கால் சாச்சி நடப்பாங்க, அவங்கள்ட்ட நொண்டி பயிலன்னு கூப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து மாறுகன்னு இருக்கும், அவங்கள அப்படி கூப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ஒச்சம் என்பது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். ஒரு உடம்புல ஒச்சம் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய திறமைகள் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு நிறைய ஞாபகம் அது நிறைய இருக்கும், அதாவது ஞாபக சக்தி. என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கீபோர்டு வாசிக்குவார், 2 கண்ணு தெரியாது, ஆனால் அழகாக அந்த காயின்ஸ் வந்து நகர்த்துவார், அழகாக அந்த ஞானம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணுது இந்த பொண்ணு, அவங்க அப்பாவா திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, குருடை பெற்ற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லவே சுரீன் வந்தது துரியோதனுக்கு. என்னம்மா நம்ம அப்பா பிறவி குருடன், இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டாலேன்ட்டு அதை அடைக்கிறார். சரி தம்பி பொண்ணு போயிட்டு போகுது அப்படிறாரு. திருப்பி என்ன மறுபடியும் வந்தோடனே வலிக்கு விழுந்துறாரு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விழுந்துட்டார். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், கை தட்டி சிரிச்சிட்டான். யார், திரௌபதி தோழிகளோட 2 தடவை அவமானப்படுத்திட்டான். எந்த ஆம்பளைக்கும் சுரீன் வரும், மானம் உள்ள ஆம்பளைக்கு சுரீன் வரும், மானம் கண்டு தான் பேசாமல் இருப்பாங்க, சுரீன் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டார், 2 தடவை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே. இவளை ஏதாவது கேட்கணும்னு துரியோதனன் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா ஒரு பெண்மகள் நிறுத்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கலாம், ஒரு பெண்மகள் நிறுத்த அந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிடலாம். இது 2 விஷயம். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த போய் உட்காந்து துரியோதனே 2 தடவை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்ட்டு, ஏமா 5 பேருக்கு அழியாத பத்தினியே இன்று இரவு எனக்கு யாருன்னு கேட்குறாரு. பாஞ்சாலிக்கு 5 புருஷங்கிறது உலகத்துக்கு மகாபாரதத்துக்கே தெரியும். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், அப்போ துரியோதனை மச்சானே உங்கள் தம்பிகளில் ஒருத்தர் 5 பேர், உங்கள் தம்பி 5 பேரும் உங்கள் தம்பிகள் தானே, அந்த தம்பிகளில் ஒருவர் இன்று அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு, பிரச்சனை அப்பயும் முடிஞ்சிருக்கும். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அழுதுகிட்டு கிருஷ்ண பரமாத்மா போக, கிருஷ்ண பரமா என்ன அவர் தான் நாடகம் ஆடுறாரு, கிருஷ்ண பரமாத்மா வார்த்தையை சொல்கிறார், தச்சகன் இரவுன்னு சொல்லணும். அப்போ இந்த வார்த்தை எதுக்கு நீ செல்ல சொல்கிறேன்னு கிருஷ்ணன் நம்ம கேட்டுக்கணும். இந்த வார்த்தையை நான் சொன்னால் இதில் பாதிக்கப்படுவது யார், இப்போ நம்ம ஒரு வார்த்தையை பேசினோம்னா இதில் ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க, அந்த பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிருக்கணும். திரௌபதி கேட்கல, வந்து தட்சகன் இரவுன்னு சொல்ல சப்தநாடி அடங்கியது துரியோதனுக்கு. ஏன்னா அந்த வார்த்தை என்பது துரியோதனுக்கும் துரியோதன் மனைவிக்கும் ஒரு நாகராஜனுக்கும் உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் போர்ன்ற ஒரு சித்தர் என்ன பண்ணுறாரு, வசீகர பாலை கலந்து பானுமதியை கொடுத்து கொண்டு வந்து துரியோதனை கொடு, கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டேன் பேசாமல் இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் போர்னு சண்டை பண்ணி ஒன்றா ஒரு அந்யோன்யம் உங்களுக்குள்ள இல்லை, அந்யோன்யம் இருக்கட்டும், கணவன் பண்ணிட்டு ஒரு அந்யோன்யம் வந்து மற்ற பிரச்சனை கொஞ்சம் ஆரப்படலாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது, பானுமதி கொண்டுட்டு நந்தவனத்துக்குள்ள வருது, அங்கே ஒரு புத்து இருக்குது, புத்துக்குள்ள நாகராஜன் இருப்பார் தெரியும். அப்போ அந்த துரியன் அந்த பக்கம் வர்றாரு, வேகமாக அந்த அங்க வஸ்திரம் பட்டு பால் கொட்டிடுது, அந்த புத்திலே பால் கொட்டிடுது. பால் நாகராஜன் சாப்பிட்டா நாகராஜன் சுய வடிவம் வந்து பானுமதி பக்கத்தில் நிற்கிறார். அந்த பக்கம் துரியோதனன், இந்த பக்கம் பானுமதி, நடுவில் வந்து நாகராஜன். மிரண்டுட்டா பானுமதி, ஐயோ அந்நிய நம்ம நந்தவனத்துக்கு ஒரு அந்நிய ஆடவனா, மிகப்பெரிய கற்புக்கரசி சிவபக்தை. ஏன்னா பானுமதி இறந்த உயிர் போகும்போது தனியாக உயிர் போனதை எல்லாரும் பார்த்தாங்க. சிவன் அழுதார், சிவன் கண்ணிலேருந்து கண்ணீர் விழுந்தது, கிருஷ்ண பரமாத்மா கண்ணிலேருந்து கண்ணீர் உகுந்தது. பானுமதி இறக்கும்போது உடன்கட்டை ஏறினா, கணவன் இறந்தன, அவ்வளோ பெரிய பக்தேவ. அப்போ சப்தநாடி அடங்கிச்சு அவளுக்கு. ஏன்னா நம்ம அரண்மனை, நம்ம நந்தவனம், யாரோ அந்நிய ஆடவனே அப்படின்னு சொல்லி பயந்துன்னா நாகராஜன் சொல்ல, இல்லைம்மா நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் நாகராஜன், புற்றுக்குள் இருந்த நாகராஜன், நீ சிந்திய பாலால் என்னன்னு நான் சுய வடிவம் பெற்றேன், அதெல்லாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இந்த பக்கம் துரியோதனன் நீங்கள் கணவன் மனைவி, இன்றிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் அது என்னுடைய இரவு, நீங்கள் இருவரும் அன்று ஒன்று சேரக்கூடாது, அன்று என்னை வணங்கணும். அதெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் கிராமத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கும் நாள் என்று சந்திரகுரு சூரியன் ஆணும் பெண்ணும் இல்லத்தில் ஈடுபட மாட்டாங்க. அப்படி ஈடுபட்டாங்கன்னா அன்று துஷ்ட குழந்தைகள் தோன்றுவாங்கன்னு ஊர் பெரியவங்களுக்கு தெரியும். இப்போ தான் யாரெல்லாம் கணக்கில் பச்சுக்கிறது கிடையாது. அப்போ அந்த இரவு இன்றைக்கி பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் வண்டி புத்தில் பால் ஊற்றிட்டு அந்த புத்து வந்து உடம்பை பூசிக்குவாங்க, சரும நோய்கள் வராது. இது யாருக்கு தெரியும், துரியோதனன் மனைவி, துரியோதனன் பானுமதி, துரியோதனன் அந்த நாகராஜன், கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்போ இதை வந்து அந்த மறுபடியும் அந்த வார்த்தை கேட்கும்போது தட்சகன் இரவுன்னு சொல்லும் போது தான் துரியோதனுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நான் அசிங்கப்படுத்தினா விட்டுட்டேன், நம்ம கீழே வந்ததுக்கு சிரிச்சா விட்டாச்சு. இப்போ இரவு நம்ம புருஷன் தான் நம்ம கேட்டான், நம்ம பொண்டாட்டி சபையில் எழுதினா எந்த சபையில் வைத்து என் மனைவி நீ அசிங்கப்படுத்தினா, மனைவி அசிங்கப்படுத்தினா புருஷனுக்கு துடிக்கணும். நம்ம நம்பி வந்திருக்கா பொண்டாட்டி, பக்கத்து இருக்காரு பொண்டாட்டி பேசிக்கிறதா, பக்கத்து இருக்காரு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணணும். நம்ம பொண்டாட்டி அம்மாவும் பொண்டாட்டி சண்டை பண்ணல, விசாரணை, அம்மாவும் பொண்டாட்டி சண்டை பண்ணால் முதல்ல விசாரிக்கணும், விசாரணை தான் இங்கே பிரச்சனைகள் தீரும். விசாரணை இல்லாமல் ஒரு உயிர் போயிடுச்சு, பேசுகிறத கேட்காமே போயிடுச்சு, கேட்டுருக்கலாமே, ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே. அந்த பொண்ணு 300 பவுன் நகையை போட்டு அப்பா கிட்ட பேசிக்க என்னால் இருக்க முடியலப்பா இருக்க சொல்லுவேன், யாராவது ஒரு பொண்ணு பேசுனத காதில் கேட்டிருந்தாங்கன்னா இன்று அவள் இறந்துருக்க மாட்டான். நியாயம் தானங்கண்ணே சொல்லுங்கள். அந்த பையன் அடிச்சு கொள்ளும்போது பேசுனது ஒரு வார்த்தை கேட்டுருந்தாங்கண்ணா அவன் செத்துருக்க மாட்டான். கேளுங்கய்யா. ஏன்னா நமக்கு கீழே எளியோரை வருத்தவே கூடாது, நம்ம கீழே ஒருத்தர் இருக்காங்க அவங்கள வருத்தக்கூடாது. அப்படியே வருத்துறாங்களா, அவங்க சொல்கிறது ஒரு வார்த்தை காது கொடுத்து கேட்டோம்னா அங்கே ஒரு உயிர் போயிருக்காது. அப்போ காது கொடுத்து கேட்கணும்,
அதான் உண்மை. அப்போ மனைவியை அசிங்கப்பட்டோம், கோவம் வந்துருச்சு. நம்ம மனைவி அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுறாரு? எந்த சபையில் வைத்து என் மனைவியை நீ அசிங்கப்படுத்தியோ அதே சபையில் வைத்து உன்னை நான் அசிங்கப்படுத்துவேன்னா அங்கே சபதம் போட்டு வர்றார். அந்த சபத கணக்குன ஆரம்பம் தான் சூதாட்ட காலத்தின் அழைப்பு. சூதாட்ட காலத்தை அழைக்கிறாங்க, அது எல்லாம் தெரியும், பேசியிருப்பாங்க. சூதாட்ட காலத்துக்கு போகிறாங்க. அப்போ கூட தருமன் தப்பிச்சுக்கலாமே, ஐயா சூதாட்டத்தை நாங்கள் வரல, எங்களை ஆளை விடுங்க, இந்த இந்திரபிரசத்தை கொடுத்துட்டேன், நாங்கள் பாட்டு அரண்மனை நீ வேலையை கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சிருக்கோம். அவருக்கு துரு ஆசை போய் சூதாட்டம் ஆடுறாரு. ஆடினார்ல, அவர் தோத்துட்டார்ல, கொடுத்த இந்திரபிரசத்தை தோத்தார்ல, சொத்தை இழந்தார்ல, அனந்தி வச்சு ஆடினார்ல, பொண்டாட்டி எதுக்கு வச்சு ஆடுறாரு? துரியனை பொண்டாட்டி வச்சு ஆடினாரா? அப்போ கேட்கணும்ல, துரியாதனே, நான் என் முன்னாடி வச்சானே உன் முன்னாடி வச்சான்னு சொல்லணும். அதுவும் சொல்ல தெரில, வச்சு தோத்துட்டீங்க. தோத்தா என்ன பண்ணுவாங்க? எப்போ இங்கேயே நடந்துக்கிட்டு கேட்பா, பணம் வாங்கி தோத்தா பொண்டாட்டி கொண்டு வச்சுக்கிறாங்களே, இங்கே இந்த கலிகாலத்தில் நடக்கும்போது ஏன் மகாபாரதம் நடக்கக்கூடாதா? தோத்துட்டார். தோத்தனை என்ன பண்ணார்? துயில் உரியப்படுகிறது. அங்கேயும் சிறப்பு தான். அவளை யாரும் அம்மனமாக பார்க்கலையே. கண்ணன் வந்து அவன் அம்மாவுக்கு சிறப்பு கொடுக்கலையா? அதான் தீதும் நன்றும் மகாபாரதங்கள் ராமாயணங்கள் பேசுவது, அதில் உள்ள விஷயங்கள் வந்து அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது. அதில் உள்ள கதையின் கரு, ஒரு பெண்மகள் நினைத்தால் பிரச்சனையை பெருசு நாம் சின்னதாக்கலாம். ஒரு பெண்மகள் நினச்சா பிரச்சனையை ஊதி பெருசாக்கி விட்டுலாம். இதான் கணக்கு. அன்றவள் நினைத்திருந்தால் அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இருந்தால் மகாபாரத குரங்கும் ஓரளவு தடுத்துருக்கலாம். பாஞ்சாலி நினச்சிருந்தா. அதனால் கடைசியில் பானுமதி கேட்பா, போதுமா பாஞ்சாலி, எல்லாரையும் கொண்டு முடிச்சிட்டியே, எத்தனை பெண்கள் பாரு புருஷன் இல்லாமல் நிற்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் பாரு அப்பா இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள், நீ மட்டும் ஜெயிச்சுட்டு நிற்கிற, நீ வாழும் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை. பானுமதி துரியோதனை முன்னாடி சொன்னவா, துரியோதனை இறந்து கிடக்கிறாரு, மகா சக்கரவர்த்தி பானுமதி போகிறாங்க, சொல்கிறாங்க, திரௌபதி ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? அல்ல, இனிமேல் நீ வாழும் வாழ்க்கை நரக வாழ்க்கை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பொம்பளையும் புருஷன் இல்லாமல் அளந்து நடந்து போகும்போது அந்த உள் மனசு குத்தும். இந்த பாரத பொருள் நம்ம தானே காரணம். குழந்தைகள் அப்பா இல்லாமல் அழும்போது ஒன்று குத்தும். ஆனால் நான் என் கணவர் இருந்த மறுகணமே நான் வந்து உடன்கிட்ட ஏற்பறேன், நானும் என் கணவன் சந்தோஷமாக இருப்போம், இனி வரும் காலங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் சாமி. தீதும் நன்றும் பிறர் தரா. ஏன் உங்களை சொன்னேன்னா, நீங்கள் மற்ற இடத்துக்கு போனால் பெண்கள்கிட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக நீங்கள் வளர்த்துக்குவீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. எங்கெங்கே, அதனால தான் சொன்னேன், பெண்கள்லாம் ஒரு தவறான வார்த்தைன்னு சொல்ல கிடையாது. எங்கெங்கே பெண்கள் அகலியை அங்கே உங்களை சம்மந்தப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ராமாயணத்தில் சுரக்ஷனா சரி, ஆதிசேஷன் பொண்ணு அவ இறப்புக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டிருப்பீங்க. அப்படி பெண்கள், ஏன்னா பெண்கள்னால் பிரச்சனையை சீக்கிரம் ஏற்றுக்குவாங்க, பிரச்சனையை பெருசாக்கலாம், நம்ம தலை தப்பிக்கும், உங்கள் தலை தப்பிக்கும். இவ்வளோதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக வாழ்க்கையோட வழுதியில் ஒவ்வொரு மனிதனோட அவனுடைய எண்ணத்தில் செயல்படக்கூடிய விதத்தில் தான் வாழ்க்கை என்பது அமைந்திருப்பது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, துரியோதனாகப்பட்டவன் நல்லவன் தான், அவனை கெட்டவன், கெட்ட எண்ணத்தை வளர்த்தது யாரு? சகுனியாகப்பட்டவன். ஆக சொல்லக்கூடிய விதத்தை எல்லாத்தையும் எதையும் கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். ஒருத்தர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. இப்போ அதே மகாபாரதத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் யாருடைய இரவுன்னு அவன் கேட்குறான்னா, அதற்கு முன்னாடியே தெரியும், ஒரு வருடத்துக்கு ஒருவர் தான் தன் மனையோடு இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ எந்த வருடத்தில் யாரோடு இருக்கிறவனு தெரியாதா? இருந்தாலும் நான் கேட்ட விஷயத்தினால இப்படி விஷயங்கள் நடந்திருக்கேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் கையில் வச்சுக்கல, இது கவஞ்சம் என்னென்ன, இதை வச்சு என்ன பண்ணுறீங்க? என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க, அதுக்கு நம்ம பேசாமல் போக முடியுமா? ஒருத்தர் பார்த்தாலும் இவங்க வந்து நீங்கள் 100 பேருக்கு சமம், மொத்தம் 4 பேர் தான் கேட்டுக்கிட்டீங்க. இந்த 4 பேர் ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? 100 பேர், 4 பேருமே ஒருத்தர் 100 பேர்த்துக்கு சமம். இந்த 4 பேர் நாளைக்கு போய் உட்காந்து பேசுவீங்க. கூட்டமே இல்லைன்னு நல்லா பேசுனாங்கப்பா, ஓப்பிடிங்க. சில நேரம் ஐயா நான் ஒன்றுத்துமே இல்லைன்னு சும்மா போகிறத விட விஷயங்கள் பேசும்போது இந்த விஷயங்கள் அங்கே வந்து அவங்க வந்து பரிமாறப்படும். இந்த விஷயம் பேசினா இப்படி பேசுனாங்களே சரியாக இருக்குமோ அப்படின்னு. எதுவே இல்லைன்னா அவங்க தொழிலை சரியாக பண்ணாங்க. நம்ம கொடுத்த வாய்ப்பு, இப்போ நம்ம கொடுத்த அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தினேன். கூட்டமே இல்லை எங்களுக்காக ஓப்பி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாய்ப்பு நம்ம கண்டிப்பாக கிடைக்காது. கூட்டம் இல்லை என்றால் இங்கே காணொலி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஆமாம், அதில் எடுத்து அந்த விஷயம். அதனால வந்து நம்ம எப்பயும் நம்ம கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாது சார். நல்ல விஷயங்க பயன்படுத்திக்கணும் சரியா. அதனால இந்த இடத்துல தாங்கள் வந்த காரணம் காவல் யாருக்கு? காவல் வந்து திணை பயிருக்கு. திணைக்கு தான் காவல். திணை யாருக்கு? திணை வந்து எங்களுக்கு. உங்களுக்குன்னா? எங்களுக்கு அப்ப சமைச்சு சாப்பிடுவோம்ல. சமைச்சு சாப்பிடுவீங்களா? எந்த திணை? திணைக்கஞ்சி சாப்பிடு. எங்க இருக்குது? நானும் சாப்பிட்டுருக்கேன். நல்லா சாப்பிட்டுருக்கீங்களா? நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க என்ன நீங்க விதைக்கக்கூடிய திணை எவ்விதமான திணை? கருந்திணை செந்திணை. யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு, செந்திணை முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமானுக்கு காவல் புரியும் என்பதற்காக இந்த திணை கொண்டு வந்திருக்கீங்க. நைவேத்தியம். நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல அண்ணங்க 7 பேர் இருக்கால, அதுல இப்படிப்பட்ட ஒரு அண்ணெல்லாம் ஆத்தாடி இப்படி ஒரு அண்ணா நான் பார்த்தது கிடையாமா. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு அண்ணங்களா இருக்கின்ற பொழுது உங்களை பார்த்தா பருவமடைந்த பெண்ணாட்டம் இருக்கீங்க, நீங்க இப்படி வனத்துல வந்து நிக்கலாமா? சாமி, பொறுப்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் குடும்ப தலைவியாக முடியும். ஒரு குடும்பத்தில் பொறுப்பான பொண்டாட்டி பொறுப்பாக இருந்தால் அவன் குடும்ப தலைவியாக இருப்பா.
புருஷன் பொறுப்பாக வந்து அவர் குடும்ப தலைவனா இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து எங்க இதுல நான் ரெண்டு பேருமே பொறுப்பாளனா அந்த குடும்பம் எதுக்காக குடும்பம் ஒண்ணுலாம் போயிடும். ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப யாராக இருந்துட்டாலும் ஒரு சில நேரம் பிள்ளைங்க பொறுப்பா இருக்கும். தருணத்திலே 10 வயசுல பருவத்திலே எல்லோருக்குமே பொறுப்பு வேணும். 10 வயசுல சில பிள்ளைங்க பொறுப்பா வந்து நான் பாத்திருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து வியாபாரம் பார்க்குற பிள்ளைகளும் இருக்கு. பிள்ளை சம்பாதிக்கிற காசை குடிச்சு கூத்தடிச்சு காலி பண்ற அப்பனும் இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு பண்ண 60 வயசுல பொறுப்பா போய் ஐயா நம்ம ரிட்டையர் ஆயிட்டுமே இதோட நம்ம ஓய்வு எடுக்கணும் இல்லாம போய் மறுபடியும் ஏதோ வேலைக்கு போய் பிள்ளை குடும்பத்தை காக்கிற அப்பாக்கள் இருக்காங்க. எவ்வளவு வயதான வயது முதிர்ந்தவர்களோட இன்னமும் உழைச்சு சுயத்தோட சாப்பிட நினைக்கிறவங்க உண்டு. வேலை செய்யறாங்க. நல்லா சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிச்சுக்கிட்டு தாய் தப்பனை கொண்டே அனாதலத்தில் விட்டுக்கிட்டு ஆண் பழை இருக்கதான் செய்யறான். சாமி நான் தான் சொல்ல முதல்ல இந்த காலம் கொடுக்கும் தண்டனை மிக கொடுமையா இருக்கும். எல்லாத்தையும் காலத்திட்ட விட்டுறணும். அவன் நீங்க வந்து உங்க நீங்க என்ன பேசுறீங்க நான் உங்களை வருத்தமே படக்கூடாது. காலம் நீ பார்த்து கொண்டு போயணும். அது கொடுக்கும் வாழ்த்தும் சரி தண்டனையும் சரி. அதாவது ஒருவர் செய்கின்ற ஒரு தவறுக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னா அதாவது அரசன் நின்று செய்வான் வேதனைப்பட்டாலே போதும் உங்களுக்கு திட்டவே அரசன் அன்றே செய்வான் தெய்வம் நின்று செய்வாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் அப்படி கிடையாது. இப்ப நேருக்கு நேரா தெய்வம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இருக்கின்ற பொழுது நீங்க கந்தன் முருகப்பெருமானுக்காக காவலுக்கு வந்திருக்கீங்க. பெண்களுக்குள்ள பருவங்கள் 7 வகை பருவத்தில் நீங்க அடைஞ்சிருக்கின்ற பருவம் சுவாமி. இந்த பருவத்தில் நீங்க இப்படி வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பருவத்தில் பயிர் செய், காற்றுவது தூற்றிக்கொள், கதவுளவது சாத்துக்கொள். கதவே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நியாயமான விஷயம் தான் நீங்க சொல்றது. பெண்மகள் சரியாக இருந்தாலும் எந்த இடத்துல எத்தனை ஆம்பளைகள் நின்று ஜெயிச்சுட்டு வந்துருவா. சரியா இருந்தா வெற்றி நிச்சயம் அது வேற விஷயம். ஆனா நீங்க இப்படி வந்து எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் நாங்க ரெண்டு நீங்க இத்தனை ஆம்பளை நாங்க 2 மூணு எங்களை நம்பி தானே வந்திருக்கோம். ஏங்க அது நம்பி தாங்க வர்றேன். எங்களை நம்பி தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். எங்கள் நம்பி பெண்கள் இல்லை என்று அந்த காலத்தில் நாடகங்கள் நடத்துகின்ற பொழுது பெண் வேடத்துக்கு ஆண்களை அடித்தது ஒரு காலங்கள் உண்டு. புரியுங்களா? ஆனா இப்ப பெண்கள் இருந்தா தான் எல்லா விஷயமும் உண்டு. அதுலயும் பாருங்க நாடகம் பேச வருகின்ற பொழுது ஒரு சில ஊர்காரர்களாம் பெரிய பெரிய வயசானவளா இருப்பாங்க. அவ வந்து கேட்கறது ஏப்பா நல்ல பிள்ளையா பாரியா என்னமோ பொண்ணு பார்த்தங்க கட்டி வைக்க போற மாதிரி சின்ன பிள்ளையா வரக்கூடியவர்கள் எப்ப நல்ல பாடணும், நல்ல புராணம் பேசணும், நல்ல தொழில் செய்யக்கூடிய ஆட்களை பாருங்கப்பான்னு சொல்றது ஒரே விஷயம். காணொலி எடுத்துக்கிட்டு உலகமே பார்த்தாலும் நான் சொல்றேன். என்னைக்கு வந்து நாடகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு தம்பி நாடகத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்க பார்த்து நல்லா அப்படி நாடகத்தை நடத்துங்கன்னு சொன்னாதான் நாடக நடிகன் வந்து பேசாம இருப்பாங்க. எனக்கு இன்னாரு வேணும், நாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நேரம் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு என்னன்னா அப்ப நம்ம எவ்வளவு செலவுல கேட்கறாங்கன்னு சொல்லி மண்டையில முளைச்சு கொம்பு முளைச்சு போய் எனக்கு 15,000 ஜமா கொடுத்தா நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வளர்த்து விடுறது கொம்பு விடுறது அவங்க தான். கூட்டிட்டு வாயா நல்லா நடத்து. இப்படிதான் நடந்துக்கிச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலத்துல அப்பா நீ பார்த்து யாரை வேணாலும் கூட்டி வா நல்லா இருக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. எதை சொன்னாலும் சரி ஒரு நடிகரை இந்த நடிகரை நல்லா இருக்கணும் அவங்க சொன்னாலும் ஏப்பா அந்த செல்லுல யூடியூப்ல காட்டு அந்த வர்ற ஆளாப்பன்னு பாக்குறது இல்ல இன்னைக்கு நானும் சீரழிந்து கொண்டிருக்கேன். இல்ல இங்க ஆரம்பிக்குதுல இது முடிஞ்சுதான் தீரும். எது ஒண்ணு இங்கிட்டுலாம் போகாது. இந்த என்ன தொடக்கம்னு ஒன்று தான் முடிவு இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி அந்த முடிவு நல்ல முடிவாக அமையட்டும். அதுக்கு ஒரு முடிவு ஒன்று வரும்ல. நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? உனக்கு நான் தான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் புருஷனா முடியாது. நீங்க வேற பேசியே கொன்றுவேன். தெரியுது நான் புருஷன் பார்த்து நான் சொன்னேன். நீங்க புருஷனாக முடியாது. மனத்தோட பருவத்தோட இருக்கணும். ஒரு மாப்பிளை பார்த்திருக்கேன். அந்த மாப்பிளை யாருங்கிற விவரத்தை சொல்றீங்க. நான் உங்கள்ட்ட மாப்பிளை கேட்டேனா? நான் வந்து உங்கள்ட்ட மாப்பிளை கேட்டேன். கேட்க மாட்டாங்க. எந்த வீட்டுல இந்த பெண் மகளும் அப்புறம் எங்க அப்பா இரியா தம்பி எனக்கு வயசாகி போயிட்டு இருக்கு. எனக்கு வயசாகி ஆத்தா எனக்கு ரொம்ப வயசாயிட்டு போகுமா கேட்க மாட்டா. எனக்கு ஒரு புருஷனை பார்த்து நீங்க வந்து அப்பன்னு யாரும் கேட்க மாட்டா. எங்க அப்பா வந்து உங்கள்ட்ட மாப்பிளை கேட்டாரா? ஒரு விஷயம் தெரியுமா? பெத்தப்பன்னு தெரியல வளர்த்தப்பன்னு தெரியல. எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும். நான் வந்திருக்கேன். அஷ்டமன சித்துக்களை கட்டுற சித்தப்பன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா நல்ல சரியான எப்படி நீங்க சொல்லலாம்? எங்க அப்பா உங்கள்ட்ட பொண்ணு கேட்டாரா? சரி நான் ஒரு இருங்க உன்னை வனத்துல உணர்ந்து பிடிங்க. இது பொறுப்புங்க காவல். என்ன காவல்? நான் உங்களுக்கு உங்க வர்க்கத்துல எப்படி கல்யாணம் நடக்குது சாமி? நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கவா? நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கவா? யாருக்கு? நான் ஒரு பொண்ணு பார்க்கறேன். யாருக்கு? எனக்கா? ஆமா. நான் ஏற்கனவே திருமணமானேன். நீங்க எனக்கு பாப்பா பார்க்கணும். நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்க கூடாதா? நான் ஏற்கனவே திருமணம் பார்க்க ஒரு நேரத்துல பார்க்கல. அது சரி பொண்ணு பார்க்கறாங்க. ஆமா ஆமா. நான் வீட்ல கேட்டுக்கிறேன். இல்ல ஏனும்னா வீட்ல கேட்டுக்கிறேன். நான் உன்னை பார்த்து ஏற்பாடு பண்ண நல்லா பண்ணி விடுறேன். தப்பிச்சுக்கங்க. கட்ட போறீங்க கட்டி உன்னை வைக்க போறேன். கட்ட போறேன் கட்டி உன்னை வைக்க போறேன். கட்ட போறேன் கட்டி உன்னை வைக்க போறேன். கட்ட வண்டி வேலை கிட்ட தானமா நீ சம்மதத்தை முடிச்சு குன்றகுடி குமரனம்மா குமரகட மூலமா
கடம்பன் கார்த்திகை சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் உனக்கு மாப்பிள்ளை. அதனால வேணாமனு வெறுப்பு சொல்லாம நான் பார்த்து வந்த மாப்பிள்ளைய அல்லுபகலும் இந்த அவசையை நிர்வடுத்து அல்லுபகலும் இந்த அவசையை நிர்வடுத்து அல்லுபகலும் இந்த அவசையை நிர்வடுத்து அவருடைய தீரற்று இருப்பசை கொடுத்து சொல்லும் வார்த்தை கேளாமா கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ ஓட்டமாய் ஓடி வந்து உமக்கே நக்கரையோ மனசிறுமி யாரை பார்த்து கூட்டி விட்டு போறேன்னு கேட்கிறீங்க? அறிவிலா இருக்கு அறிவை குட்டி, புத்திலா இருக்கு புத்திய குட்டி, ஞானமலா இருக்கு ஞானத்தை குட்டி, ஒன்ன போல பொம்பளைக்கெல்லாம் பெருமை கொண்டு சேர்க்க பார்த்து கூட்டி விட்டு கேட்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமன பாவதற்குள் உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நாரதர் இல்ல, நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சு முள்ளு. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டி விடுறேன்னு கேட்டியா? அதெல்லாம் என்ன செய்வீங்க? உள்ள போய் டீயை குடிங்க, டீ குடிச்சிடாதீங்க. என்ன அவரே நான் நாரதர் இல்லைன்னு போறாரு, அப்ப நாரதர் இல்லையா அவரு? நான் கூட நாரதர் நினைச்சுக்கிட்டேன், என் பேர் நாரதர் இல்லைங்கிறாரு. வேற ஆளை கூட்டிட்டு வண்டிங்க போங்க. ஆமா பணம் போயிட்டு வா சாமி. என்ன பார்த்தாக்கா என்னதான் 4 பேர் தான் உட்காந்துருங்க. ஆனால் நல்ல ரசிகர்கள் நல்லா இருக்கீங்க. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா எல்லா மேலேயும் சொல்கிறது தான், இந்த கையில் பரிமாற விடாதீங்க. நிறைய விஷயம் சொல்லுவேன். இந்த கையில் வந்து பெண்களை வீட்டில் வந்து சில நேரம் சமைக்க, வீட்டில் தங்கச்சியோ அக்கா ஒய்ஃபோ இந்த கையில் சாப்பாடு பரிமாற சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நாள் குறையும். இந்த கையில் சாதம் பரிமாறக்கூடாது, கரடு புராணத்தில் போட்டிருக்கு. அது மாதிரி இந்த கையில் வந்து பொட்டு வைக்கிற அந்த டிவியில் அந்த பொம்பளைங்க பண்ணுற ஆளுகள் அந்த நொட்டாங்கையில் சாப்பாடு போடுறது, நொட்டாங்கையில் பொட்டு வைக்கிறது, வர்ற மணப்பொண்ணுக்கு நொட்டாங்கையில் வந்து பூ எடுத்து பிச்சு போடுறது, இதெல்லாம் வந்து டிவியில் பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க அது மாதிரி செய்கிறாங்க. அப்படி செய்ய வந்து இந்த கையில் எதுவுமே செய்யக்கூடாது. அந்த உங்களுக்கு சாப்பாடு போட்டால் இல்லைம்மா நீ அந்த கையில் பரிமாறுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த கையில் போட்டு சாப்பிடாதீங்க. இந்த கையில் போட்டு சாப்பிட்டு திருப்பி மறுபடியும் சாதம் வேணுமா கையை கழிட்டு இந்த கையில் போட்டு மறுபடியும் சாப்பிட, இந்த கையில் சாதம் போட்டு பரிமாறக்கூடாது. அது மாதிரி இந்த கையில் பெண்களுக்கு பொட்டு வைக்கக்கூடாது. பூ சில நேரம் சில என்ன வேணால் இந்த கையில் வெட்டி மாலை எடுத்து போடுவாங்க, அது செய்யக்கூடாது. சரிங்களா? அது மாதிரி வந்து அப்போ அது வந்து ஆயில் உங்களுக்கு தான் ஒரு நாள் குறையும். அது மாதிரி வெள்ளி நகை போடுறீங்கல்ல, இடுப்பு கீழே தான் வெள்ளி இருக்கணும், இடுப்புக்கு மேலே தங்கம் இருக்கணும். ஏன்னா வெள்ளி வந்து சுக்கிரன் கதிர்வீச்சு இழுக்கக்கூடிய சக்தி. நீங்கள் பாருங்கள், வெள்ளி பெண்கள் வந்து இந்த காலில் 2வது இடத்துல மிஞ்சி போட்டுப்பாங்க. அந்த 2வது காலுக்கும் கர்ப்பப்பைக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு, நரம்பு சம்மந்தம் உண்டு. அதெல்லாம் வந்து சுக்கிரன் கதிர்வீச்சு இழுக்கக்கூடிய சக்தி வெள்ளிக்கு, புதன் கதிர்வீச்சு இழுக்கக்கூடிய சக்தி தங்கத்துக்கு. இடுப்புக்கு மேலே வந்து வெள்ளி, இடுப்புக்கு மேலே தங்கம் போட்டால் எதிர்வினை ஆயிடும். எதிர்வினை ஆயிடுச்சுன்னா அது தேனும் நெய்யும் சாப்பிடக்கூடாது. எதிர்வினை ஆயிருந்தீங்களா? தேனும் நெய்யும் சாப்பிடக்கூடாது, வயிற்று போய் எதிர்வினை ஆகிடும். எதிர்வினை ஆகி சில நேரம் வந்து பிரச்சனைகள் பெருசாகிடும். அது மாதிரி தயிரும் மீனும் சாப்பிடக்கூடாது, எதிர்வினை. அந்த எதிர்வினை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி மாறும்போது எதிர்வினை ஆகிடும். நம்ம பக்கத்தில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. நல்லா ஆன்மீக தெய்வங்களை வணங்க, நல்லபடியாக வந்து இவ்வளோ நேரம் வாய்ப்பு கொடுத்து பேசி நல்லா தூங்காமல் 4 பேர் சுத்தமாக தூங்கவே இல்லை. உங்கள் 2 பேர் 4 பேருக்கும் நான் ஒரு நல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அன்பாகவே உந்தன் பொற்பாதம் நான் பணிந்தேன்.
நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய நமக. உலக உற்பத்தியின் பொழுது தேவ அசுர யுத்தம் நடந்த காரணத்தினால் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் துன்பக்கடலில் ஆழ்ந்தன. இருப்பினும் அசுரகுலத்தை மேலும் தலைக்க செய்ய வேண்டும் என அசுரகுருவான சுக்ராச்சாரியார் முடிவு பண்ணினார். முடிவின் மாயை என்பவளை படைத்து சூரபதுமன், சிங்கமுகன், தாரகன், அதமுகி என்ற 4 பேரை பெற்றெடுக்க செய்தால் அவர்களோ உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் துன்பக்கடலில் ஆழ்த்தினர். எனவே சத்தியோதானம், வருமதனம், தற்புருடம், ஈசானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் காட்டி அதோ முகம் மற்றும் ஞானிகளுக்கு மட்டுமே தென்படக்கூடிய 6வது முகமும் தோன்றி 12 கரமும் தோன்றி ஏக வடிவெடுத்து இளம திருவிடுகள் அன்று நான் புரிந்தேன். இருப்பினும் உலகத்தின் உயர்வும் மானிடர்கள் வாழ்வு உயர்வு பெற வேண்டும் என்றால் எல்லாமல்ல என் அண்ணன் கணபதியாகப்பட்டவரை அல்லல் போம் வல்வல் வேம் அல்லை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் என்ற காரணத்தினால் எப்படி என்றால் 1 மணிக்கு 1 மணி என்று ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம், வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம், அதன் வண்ணமுறக்கான சிறு குழந்தை வடிவம், சிறு குழந்தை வடிவம், பால் வடிவில் உருவம், சிறு குழந்தை வடிவம், பால் வடிவம் பருவம். ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட சிவமணி குபதீசம் சிவமணி குபதேசம் செய்ததொரு செம்பன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ முத்தமிழ் தலைவனும் இவன் தானோ சீராத மதுரையிலே செங்கோல் பிடித்து வரும் சீரார்ந்த மதுரையில் செங்கோல் செலுத்தி வரும் தேவியவன் மடியிலே திகழ்ந்தானோ அவன் திகழ்ந்தானோ நடை பயின்றானோ மணிக்கொரு மணி ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட வணங்கிடும் அடியவரை வாழ்த்தியே வரம் அருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று வந்த புகவங்கத்தின் வாட்டத்தை போக்க வரும் தெற்கமிது செவி 2 மறுபொருள் வதனமது அமைந்தனல் போது வாட்டிக விழிகள் 3 கரங்களோ 4 கனி 1 கை கொண்டு காப்பவர் தொழில்கள் 5 உயர் கதி சேர பதிகள் ஒன்று அவர் கமல மலர் பாதம் உண்டு உயர் கதி சேர பதிகள் ஒன்று அவர் கமல மலத்தார்கள் 2 ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட அப்படி மணியோசை கேட்பது போல் நாரத மகரிஷியின் அற்புதமான கானம் கேட்கிறது. அப்பெரியவரை இச்சிறியன் வரவேற்க வேண்டும் என்ற காரணத்தினால்
கந்தா என்றால் போது விழி போக்குவார் வாயார உனை பாட வளங்கூட்டுவார் வாயார உன்னை பாட வளம் கூட்டுவாய் வாழ்த்தி துதி போர்க்கு வழிகாட்டுவார் முருகா நீயே என் வாழ்விற்கு எதியானவன் பழனி பாலகுமாரா பக்தருக்கு ஞானமும் தைரியம் பண்ணி விடுவரே ஆடாமுதே ஐவேல் அரசை ஞானகரனே வணக்கம் ஐயனே வணக்கம் வர வேண்டும் அன்பிற்கினியவரே வருக அருந்தவள் செர்வலை வாருங்கள் யாழிசை வல்லோனி வாருங்கள் இசையின் கான பிரியரே வருக வருக தங்களது வருகை கண்டு மனதில் மட்டில்லா ஆனந்தம் இருப்பினும் வந்தாரை வரவேற்பது தமிழர் குல பண்பாடு என்ற முறையில் தாங்களால் தமிழ் கடவுள் என்ற பெயர் பெற்ற அடியேன் இது ஒரு சிறிய வரவேற்பு கொடுங்க பார்க்கலாம் ஐயா இனிதான சுரம் யானை இசை மேதையே எனதன்பு குயர்வான தவயோகியே எனது குயர்வான தவயோகி இனிதான சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை தந்தை 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 தகதிமி 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 தகதை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மணி 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 மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மணி 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 மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே மதிப்போடு வரவேற்பின் மதியோகி கிணிதான துறைஞான இசை மேதையன் அறம்பானுடர் நிலை ஓங்கிடும் அன்புள்ள கொண்டவரே அகங்காரர்கள் குலம் தாய்த்திடும் அறிவிலும் நல்லவரே வருக அரண்மாலைய துணை கோயிலும் மனைவருக்கு நல்லவரே அகங்காரனின் குணம் கொண்டையில் நகமிக்க வந்தவரே நாரதரே 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 எங்கெல்லாம் சென்றேன் ஏழாக ஏதுகள் நீர் நிகழ்த்தும் எனக்கு கணத்தில் பிடிக்க நிகழ்த்து எனக்கு கணத்தில் பிடிக்கவா மகிழ்ந்தே மகிழ்ந்தே மணியே வர வேண்டும் அன்பிற்கு நீ வரே வருக தங்கள் வந்த காரணத்தை சிறப்பாக எடுத்து முருகப்பெருமனே ஈரேழு நான் உலகமும் சென்று மூலக மார்க்கமாக வருகின்ற பொழுது வேள்வி மணிச்சாரிலே கண்டேன்
ஒரு கனி, பார்த்தது நாரத முனி. அடைய வேண்டும் சுப்பிரமணி. ஆனா எத்தனையோ வரவேற்பு கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான வரவேற்பு. மதிப்புக்குரியவர்கள் வரும் பொழுது, அதாவது இங்க இருக்கவங்க எல்லாரும் அறிஞர் பெருங்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல கெட்டிக்காரத்தனமான வகைதான். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு செயலை நான் செஞ்சு காட்டினாதான் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு மாமா சொல்லி வளர்த்துக்கிட்டு வராரு. சரி, நல்லது. அவருடைய வளர்ப்பாது எம்மக்களாத்தன ஒரு சகலமாருக்கு இப்படிலாம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த மாட்டாங்க. கனி ஒன்று கண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. கனியோட பெருமை என்ன சொல்லுங்களேன். நான் சொல்றேன். அஞ்சரையில் வைய மான்கணிக்கும் தேன்கதளி வங்கணிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா சண்முகா. மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் மீனினுக்கும் முருகா 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 முருகா. அக்கனிய இக்கணமே அக்கனிய இக்கணமே கொய்யாமல் கொய்தளித்துக் கொள்வே முருகா சண்முகா. கண்கண்ட தெய்வம் ஐயா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எமக்குள் ஆசைகள் பெருகுதையா முருகா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா. அற்புதமான கவி. ஏன்னா மூணு சாமியோட பிள்ளைன்றத சிறப்பாகவே காட்டுறீங்க. ஆகையினால ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யற காலத்துல ஒரு சில விவரங்களை கேட்கலாமா? சாய்க்கம் என்ன முனிகே மார்கத்தில் கண்ட கனிதனை குற்று அருமார்கத்தில் கண்ட கனிதனை முற்ற முனிகே முனிகே சுவேதரும் தேங்கனியே முனீஸ்வரா கம 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 தனி தனி சதானி தனி ரம கம கம கச சுவேதரும் தேன்கனியே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே ஐ புலன்களை சுவேதரும் தேன்கனியே
பட்சிகள் கண்டால் 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 பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பாட்டிடாத சொல்வேன் பச்சைகள் கண்டா பச்சைகள் கண்டால் 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 பச்சைகள் கண்டால் பட்சிகள் கண்டால் 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 பட்சிகள் கண்டால் பச்சைகள் கண்டால் பறந்தாடுமாகையால் பட்சமுடனே செல்வி பட்சமுடனே செல்வி பட்சமுடனே செல்வி 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 எட்டாது எட்டாத கொம்பினே இருக்கும் மக்களியே முடியே 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 எட்டாத கொம்பினே இருக்கும் மக்களியே எப்படி கொய்திடலாம் எப்படி கொய்திடலாம் 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 எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு கோமுகத்தை வெற்றி வரித்திடலாம் முருகா ஏறி பறித்திடலாம் 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 மிக்க மேல்மையுள்ள நாரதரே 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 மிக்க மேன்மையுள்ளே முனியே முனியே மிக்க மேல்மையுள்ள அகலியை கவிதம் மேவும் குறிகளுண்டோ மேவும் குறிகளுண்டோ 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 குளிர்ந்த முகம் குட்டைகள் இரண்டுண்டு குளிர்ந்த முகம் கொங்கைகள் இரண்டோடு போதிலா கண்களுண்டு முருகா அதற்கு கோதிலா கண்களுண்டு 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 பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்ப பேசுபவாய் திறந்து பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பேசுபவாய் திறந்து முடியே பேசுபவாய் திறந்து பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பையல்லி வாய் திறந்தா முருகா பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பையல்லி வாய் திறந்தா வாய் திறந்தா வாய் திற வாயை திறந்தா மூடுறதில்ல உங்க வாயை திறக்கும் போதே இவ்வளவு அற்புதமான கவிகள் வரும்போது அப்ப எதிராளியா நின்றவங்க எவ்வளவு ஒரு தன்மையானவங்களா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நான் என்ன செய்யணும்ன்றத கண்டு வந்தது சொல்லிட்டு கனியா இல்ல கண்ணி அவ உங்களை எண்ணி ஜிபாங்கமம் தியானம் பண்ணி பண்ணி ஞானங்கள் பண்ணி தங்களே திருமணம் முடிக்க வேண்டி எண்ணிக்கொண்டிருக்கின்றார். ஓஹோ பண்ணி எண்ணி அதாவது எண்களை அடுக்கடுக்காக சேர்ப்பதனாலதான் உங்களை வந்து அப்படியெல்லாம் சொல்லி வராங்க. ஆனா அப்படி அஞ்சரையில பாடினாலும் இறைவா அதே அஞ்சரையில பாடுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? நீங்க வந்து இருக்கக்கூடிய வாத்தியார் பெறப்பட்ட ஆள் உங்களுக்கு. அதாவதுங்க நடுக்கடல்ல உண்மையிலேயே போனா முடியாத இடமா இருந்தாலும் அந்த இடத்த தொட்டி காட்டி அந்த இடத்த முயற்சி பண்ணி தானே முயற்சி பார்க்கணும். பண்ற அளவுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார் பத்தியா. ஆமாங்க. அதனால மாந்தோப்புக்காரர் செந்தில் முருகன் வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கின்றார். நம்ம அந்த அளவுக்கு பாடணும். உண்மையிலே அற்புதமான ஒளிபெருக்கி லாவண்ய அற்புதமான ஒளிபெருக்கி ஐயா அவர்கள் சிறப்பாக அமைந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பாடலாம் பேசலாம். ஆமா அதே மாதிரி ஐயா நானும் கூட கட்டபொம்மனிலேயே அவரை நான் அதிகமாக பார்த்திருக்கேன். ஐயான்னு சொல்லாதியா, எனக்கு இளையவே அவன். இல்ல நான் வந்து ஐயான்னு சொன்னது இவரை மரியாதையா
ஏன்னா நான் கூட என்னமோ நினைச்சிக்க மாமா. ஏன்னா இது இந்த நிமிடத்துல சொல்லல, என்னுடைய தடை இன்னைக்கு என்னுடைய தலையே வெடிச்சிடும். என்ன அப்படி? ஆமா, நானும் கூட எங்க மாமா வந்து ரொம்ப கெட்டிக்காரு, அற்புதமானவர், அவரை ஜெயிக்க யாரால முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு, இவங்க எல்லாம் போன பின்னாடி தனியா வா பாத்துக்கலான்னு. எங்க கம்மாக்குள்ள மீன் பிடிக்க போறீங்களா வேற எதுக்கும் போறீங்களான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஓட்ட போட்டி பார்த்துருப்பான், பைக்கு வாகன போட்டி பார்த்துருப்பான். எங்க அம்மா எங்க மாமாவோ அப்படி சைக்கிள் செயினை எடுத்து சுத்துறாரு வச்சுக்கோங்க, 8 திக்கும் பறக்க. நொங்கு வண்டி கூட ஓட தெரியாது. ஆகையால இறைவா இறைவா, தங்களுடைய திருமணத்தில் பாமாலை பாடி பூமாலையோடு 3 மாலையோடு வருகின்றேன். தாங்கள் வேடுவனாக செல்ல வேண்டும். தங்களுக்கு என்றுமே புகழ் மாலை நிலையாக ஒரு நிக்கட்டும் இந்த அடியனுடைய அவா. ஆகையால சென்று வருகிறேன். சென்று ஆசி தாருங்க. நல்லா இருங்க, மங்களம் உண்டாண்டு போயிட்டு வாங்க. வெகு சிறப்பு.